சிலர் தினமும் தொழுறாங்க, ஆனா அவங்களுடைய நாக்கு அவங்கள நரகத்துல தள்ளுதுன்னா அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாம்ன்றது வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இது மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவருடைய நாக்கில் இருந்தும் கையில் இருந்தும் மற்றவர்கள் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவரே உண்மையான மூமின். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நல்ல குணத்தை விட தராசில் கனமானது வேறு எதுவும் இல்லைன்னு. உங்கள் தொழுகை உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ளது, ஆனால் உங்கள் குணம் உங்களுக்கும் உலகத்திற்கும் இடையே உள்ளது. உங்கள் நாக்கை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆஹிராவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிகமா நம்முடைய வழிபாட்டுல கவனம் செலுத்துறோம், ஆனா சில நேரங்கள்ல இஸ்லாத்தின் மையத்தையே மறந்துடுறோம். நல்ல குணம், மென்மையான வார்த்தை, பாதுகாப்பான மொழி, மற்றவர்களுக்கு மரியாதை, சிறந்த நடத்தை கொண்டவர்கள்தான் நாளை மறுமையில் தமக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ நாம நம்மளுடைய நாவை பேணி இதயத்தை, பேச்சை, நடத்தையை எல்லாத்தையும் சரியாக்கிட்டு மற்ற யாரையும் காயப்படுத்தாமல் நாளை இறைவன் முன்னிலையில் நல்ல மூமீன்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.